இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். ஏகன் என்பது முதலில் அவர் மட்டுமே. அவருக்கு பிள்ளைகளாக வரக்கூடிய 3 பிள்ளைகளாக வரக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்பது 2ஆம் தலைமுறை. அவருக்கு அடுத்து வரக்கூடிய பிள்ளைகள் நவ கிரகங்கள் 3ஆம் தலைமுறை. அதற்கடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்களில் 4ஆம் தலைமுறை. இவ்வாறு அதற்கடுத்து வருவது 5ஆம் தலைமுறை. இந்த நட்சத்திரங்களுக்கு அடுத்து வருவது 5ஆம் தலைமுறை. அதுதான் ராசி. அங்குதான் ராசி வந்து வேலை செய்கிறது. இப்பொழுது நாம் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்வோம் என்றால், முதல் தலைமுறை என்று சொல்லும்போது அந்த ஏகன் என்பது சூரியன். அவரிலிருந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று 3 பேர்கள் உருவாகிறார்கள் என்று சொன்னேன் அல்லவா. நம்மளுக்கு அவர்களுக்கு பிள்ளைகளாக 3 பிள்ளைகள், இவர்கள் தான் நவகிரகங்கள் என்று சொன்னேன். அதனால் முதல் தலைமுறைக்கு அடுத்து வருவது மும்மூர்த்திகளை குறிக்கும். ஒரு சிலருக்கு ஒரு பிள்ளையோட இருந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு 2 பிள்ளைகளோட இருந்திருக்கலாம், ஒரு 5 பிள்ளை, அதெல்லாம் தவறு இல்லை. ஆனால் அதில் வந்து 3 பிள்ளைகளைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு அடுத்து வரக்கூடியது 9 கிரகங்கள். இதில் இந்த கிரகங்கள் என்பது ஒருவருக்கு பிள்ளைகளுக்கு அடுத்து அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளாக வரக்கூடியவர் பேரன் பேத்திகள், இவர்கள் தான் நவகிரகங்களாக இருக்கிறார்கள். அடுத்து அந்த பேரன் பேத்திகளுக்கு கல்யாணமாகி குழந்தைகள் வருது இல்லையா, அப்பொழுது நட்சத்திரங்களாக அந்த பேரன் பேத்திகளுக்கு குழந்தை பிறக்குது இல்லையா, அப்பொழுது நட்சத்திரங்களாக ஜோதிடத்தில் வேலை செய்கிறது. எனவே ஜோதிடம் என்பது நமது உளவியலின் அடிப்படையிலும் வாழ்வின் அடிப்படையிலும் 2 கலந்துள்ளது. எனவே ஜோதிடம் பார்க்கும் பொழுது நாம் உறவுகளை சரியாக வைத்துக்கொள்ள முயற்சித்து அவர்களுக்கு ஆலோசனை கூறினால் மிகவும் நன்றாக இருக்கும். இதைத்தான் முன்னோர்கள் குசேலருக்கு 27 பிள்ளைகள் என்று சொல்லி வைத்தார்கள். அதுபோல் குசேலர் என்பது ஒருவர் தான், அவருக்கு 3 பிள்ளைகள் அப்படித்தான் எடுத்திருக்காங்களுடைய. நாம் வந்து 27 பிள்ளைங்கிற மட்டும்தான் குசேலருக்கு 27 பிள்ளைக அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த 27 நட்சத்திரங்கள் என்பது ஏகன் என்று சொன்னேன்வா, அந்த ஏகனாக இருப்பவருக்கு தான் 27 நட்சத்திரங்கள் பிள்ளைகளாக பிறந்திருக்கிறார், 27 நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மேற்கொண்டு இது ஒரு சிறு காணொளி, மேற்கொண்டு விரிவாக காண தொடருங்கள். வாழ்க வளமுடன்.